بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: والله جعل لكم من بيوتكم السكنا. قال رسول الله صلى الله عليه وسلم: جعلوا من صلاتكم في بيوتكم ولا تتخذوها قبورا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்து அதிகமான ரமலான்களை பெறக்கூடிய நல்பாக்கியங்களையும், உடல் ஆரோக்கியத்தோடு அவனை வணங்கக்கூடிய அந்த பாக்கியங்களையும், எல்லா வளங்களும் பெற்றும் வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய பொருளாதாரம், மனை மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு ஏராளமான நிஅமத்துக்களை வழங்கியிருக்கிறார். அந்த நிஅமத்துக்கள் இவ்வளவுதான் என்று மட்டிட முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது, வஇன் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நாடினால் லா துஹ்ஸூஹா, எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான். அப்படிப்பட்ட அருள் கொடைகள் ஒரு மிகப்பெரிய அருள் கொடை தான் நமக்கு வீடு அமைத்து கொடுப்பது. இந்த வீடு என்ற அமைப்பை உருவாக்கியது அல்லாஹ் தான் உருவாக்கினான். அந்த வீட்டை ஏன் உருவாக்கினேன் என்று சொன்னால், உங்களுக்கு நிம்மதி தர வேண்டும் என்று சொல்றான். வீடு என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் அதை உருவாக்கி கொடுத்தான். வீடு அது மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். அது சொந்த வீடு ஒரு மனிதனுக்கு அமைவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது இன்னைக்கு எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் அங்கங்கே பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாடகைக்கு இருக்கிறாங்க. வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எவ்வளவு தொல்லைகளை கொடுக்குறாங்க, அதையெல்லாம் தாங்கி கொண்டு எவ்வளவு இருக்கிறாங்க, எவ்வளவு மன வருத்தங்கள். இப்போ எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொந்த வீடு கொடுப்பது அது மிகப்பெரிய பாக்கியம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது என்றும் அல்லாஹ் சொல்கிறான். சரி, மனிதனுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய அந்த வீடு என்ற அமைப்பு அல்லாஹ் கொடுக்கிறான்னா இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான்.
பறவைகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், மிருகங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், எறும்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் அவருடைய கூட்டத்தார்களும் வரும் பொழுது எறும்பு தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ வீடு என்ற அமைப்பு மனிதனுக்கு மட்டுமல்ல, எறும்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த வீடுல போய் அவர்கள் ஓய்வு பெறுவார்கள், அவர்களை ரெஸ்ட் எடுத்துக் கொள்வார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்க வீடுகளில் போய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பு சொன்னது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த வீடு அப்படின்றாலே பெண்களை தான் பொறுப்பாளியாக ஆகுவாங்க. பெண்களை தான் பொறுப்பாளி. வீட்டுடைய அந்த அமைப்பை ஏற்படுத்தி அந்த வீட்டுக்கு உண்டான நிர்வாகத்துடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கணும். அதுதான் ஒரு சரியான நிர்வாகம். ஒரு பெண்மணி சரியான வீட்டை நிர்வகிக்கிறான்னு சொன்னா அந்த குடும்பம் நல்ல ஒரு உச்சகட்டத்திற்கு போகும் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு எறும்பு சொன்னது என்ற இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்னா, காலத் நம்லத்துன் அப்படின்ற வார்த்தையை சொல்றான். ஒரு பெண் எறும்பு சொன்னது அப்படின்ட்டு. அப்ப அந்த எறும்பு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்தது என்று சொன்னால் பெண் எறும்புட்ட தான் இருந்தது. ஆணை பொறுத்தவரை என்னன்னா, வெளியில போய் அவன் சம்பாரிச்சுட்டு வரணும். வெளி உலகத்தினுடைய வெளி வேலைகள் அத்தனையும் அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு என்னன்னா அல்லாஹ் சொல்றான், வீட்டில் இருந்துட்டு சரியான முறையில் நிர்வாகம் செய்வது. கணவன் அனுப்பி தரக்கூடிய அந்த பொருளை வைத்துக் கொண்டு அதை நிர்வாகம் செய்வது ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப எறும்புக்கும் அந்த ஒரு வீட்டை அமைத்து கொடுத்திருக்கிறான், அதற்கு ஒரு பொறுப்பாளி அமைத்து வைத்திருக்கிறான். அந்த எறும்பு அந்த வீடுக்குள்ள போய் அது சந்தோஷத்தை தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ. தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பான், எந்த வீட்டில், எந்த மலையில், எந்த மரத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம், நாம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப தேனீக்கள் வீடு கட்டும் போது தான் இஷ்டத்துக்கு போய் கட்ட முடியாது, தான் இஷ்டத்துக்கு போய் கட்ட முடியாது. அது அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அது அந்த இடத்துல போய் அது வீடு கட்டும். அது தேனீக்களுக்கும் வீடு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் ஒரு இடத்துல, இந்த சிலந்திகள் இருக்கிறது பார்த்தீங்களா, சிலந்திகளை உதாரணமாக ஆக்கி சொல்லுவான். நன்மைக்கும் தீமைக்கும் உதாரணத்தை சொல்லும்போது, அந்த தீமைக்கு உதாரணம் சொல்லும் போது சிலந்திகளுடைய வீட்டை பற்றி சொல்லுவான். இன்ன அவுஹனல் புயூத்தில் பைத்தில் அன்கபூத்தில் அப்படின்னு நல்லா சொல்லுவான். வீடுகளிலேயே மிக பலகீனமான வீடு எது என்று சொன்னால் சிலந்தி வலைதான், சிலந்தி வீடு தான் என்று சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. சிலந்தி பூச்சியுடைய வீடு தான் சொல்லுவான். ஒரு சின்ன காத்தடிச்சாலும் அது தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த வீட்டை வைத்துத்தான் உலக தலைவராக இருக்கக்கூடிய, பிற்காலத்தில் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார். ஒரு சின்ன வீடு தான், ஒரு சின்ன ஒரு பூச்சி, அது ஒரு சின்ன காத்தடிச்சா கூட பறந்து போயிடும், அந்த அளவுக்கு தான் அவருடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அந்த பூச்சியுடைய வீட்டை வைத்துத்தான் உலக தலைவரை காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். வரலாறு படிச்சிருப்போம், ஹிரா குகையில் அந்த சிலந்தி வலை வைத்துத்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் என்று நாம் வரலாறு படித்திருக்கிறோம். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீட்டை வைத்திருக்கிறான். ஆனால் வீடு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் கொடைகள், அது ஒரு மிகப்பெரிய அருள் கொடை. அதுவும் சொந்தமாக கொடுப்பது. அந்த வீடு என்ற அமைப்பு மனிதன் கட்டி இருக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பை உருவாக்கி கொடுத்தது அல்லாஹ் தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. சரி, அந்த வீட்டை கொண்டு என்ன பிரயோஜனம்? வீட்டை கொண்டு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுக்கு வீட்டை ஆக்கி தந்தது, உருவாக்கி தந்தது நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. நீங்கள் அதில் நிம்மதி பெற வேண்டும். உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் நம்ம போகலாம், உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் போகலாம். ஹஜ்ஜுக்கு போகலாம், மக்காவுக்கு போகலாம், மதீனாவுக்கு போகலாம், வேறு எந்த நாட்டுக்கு வேண்டாலும் போகலாம்.
ஆனா வீட்டுக்கு வந்தா தான் நிம்மதி பெறுறோம். இங்க இருந்து வெளியில போயிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம வெயில் தாங்க முடியாம போயிட்டு வந்தா எப்போ வீட்டுக்கு போவோம்னு நம்ம ஏக்கத்திலே வருவோம். வீட்டுக்கு வந்து நம்முடைய அப்படியே அந்த ஃபேனுக்கு நேரம் இருந்து ஏசிக்கு நேரம் இருந்து அந்த காத்து வாங்கும் போது அது ஒரு நிம்மதி. இந்த நிம்மதியை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வீட்டின் மூலமாக அந்த நிம்மதி மனிதர்களுக்கு கிடைக்கிறது, ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கிடைக்கிறது. வீடு என்ற அமைப்பு எதற்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் நான் எதுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், சக்கனன், நான் அமைதி பெற வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். அதே நேரத்தில் இந்த வீடு அமைதி பெறுவதற்கு என்ன வழி, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பெரிய வனாந்தரத்தில் அப்படியே பாலைவனத்தில் தங்குறாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட மக்கள் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், நீங்கள் அன் தபுவாலி கௌமிக்குமா பிமிஸ்ர புயூத்தன், அந்த ஊர் அந்த இடத்துல நீங்கள் வீடை கட்டி கொடுங்க உங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஜஅலு புயூத்தக்கும் கிப்லத்தன், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் கிபிலாவை தொழுகும் இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு வீட்டுக்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நிம்மதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் தொழுகைக்கென்று ஒரு அறை இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்டுறாங்க, எப்படியோ ரூமுகள் கட்டலாம், ஹால் கட்டலாம். ஆனால் தொழுகைக்கென்று ஒரு வீடை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அறையை அமைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல்ல எப்படி நீங்கள் தொழுவீங்களோ அது மாதிரி அந்த வீட்டில் அந்த இடத்துல நீங்கள் தொழுகை நடக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் அந்த இடத்துல போய் தொழுக வேண்டும், அவங்களுக்குள்ள குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும், அவங்களுக்குள்ள இருந்து தஸ்பீஹ் செய்ய வேண்டும். வீடுகளில் மற்ற இடங்கள் இருப்பது போன்ற அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அந்த இடம் அது கிபிலா, தொழுகைக்கென்று உண்டான ஒரு இடம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். அப்போ ஒரு வீட்டில் தொழுகைக்கென்று ஒரு இடத்தை நீங்கள் அமைத்து கொடுத்து, அந்த இடத்தில் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், நீங்களும் தொழுவுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் தொழுவுங்கள். அப்படி தொழுவீர்களானால் வபஷிரில் முஃமினீன், அந்த மூமின்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பரக்கத்து, ரஹ்மத் என்ற சுப செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். ஒரு வீட்டு இருக்குன்னு சொன்னா நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா வீட்டில் வந்து தொழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அது சும்மா ஏனதோட வீட்டை கட்டிடக்கூடாது. நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த வீட்டை கட்டிட்டு போறதுக்கு வீட்டை கட்டலாம், ஆனால் தொழுகுவதற்கென்று ஒரு அறையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதை கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, ரஹ்மத்து செய்யப்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது, அல்லாஹ் அமைதியை உங்களுக்கு தருகிறான், நிம்மதியை தருகிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இப்போ வீட்டை பொறுத்தவரை நம்மளும் சரி, வீட்டில் உள்ள பெண்களும் தொழுகையாளியாக ஆக வேண்டும். தொழுதால்தான் வீட்டில் பரக்கத். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பாருங்க, பிள்ளைகள் சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க, ஒரு நிம்மதி இல்லை. மனைவி சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க, நிம்மதி கிடையாது. தன்னுடைய மருமகள் சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை, மருமகன் சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை. ஒரே குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, வீட்டில் சரியான ஒரு மார்க்கத்துடைய பற்று, மார்க்கத்துடைய வளர்ப்பு, அங்கே தொழுகை, இபாதத்துகள் போன்ற எந்த ஒரு காரியமும் நடைபெறாதுதான் வீட்டில் பெரும் பிரச்சனைகள் அங்கே ஏற்படும். அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் வீட்டை நீங்கள் தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, இஜஅலூ மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கபூர்ல யாராச்சும் தொழுவாங்களா? தொழுக மாட்டாங்க. அது சும்மா அப்படி வனாந்தர காடு மாதிரி இருக்கும். தொழுகை இல்லாத வீடு கபரை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகை இல்லாத வீடு, அமல்கள் இல்லாத வீடு, குர்ஆன் ஷரீஃப் ஓதாத வீடு, தஸ்பீஹ் செய்யாத வீடு, அது கபரை போன்றது, கபருக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆக்கிறாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதா கதா அஹதுகுமுஸ் ஸலாத்த ஃபீ மஸ்ஜிதிஹி, நீங்கள்
மஸ்ஜிதுல கடமையான தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? ஃபயஜஅல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்தி, மீதமுண்டான தொழுகையை உங்களுடைய வீட்டுகளிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாங்கு சொல்லிட்டாங்களா, ஒழு செய்து வீட்டிலே ஒழு செய்து அங்கேயே முன் சுன்னத் 4 ரக்காயத்தோ அல்லது 2 ரக்காயத்தோ தொழுது விட்டு பள்ளிவாசலை நோக்கி அவன் விரைந்து வருவானையானால் ஒவ்வொரு எட்டுக்கும் 10 நன்மை இருக்கிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. இது எதுவரை என்றால் திரும்பி அவன் வீட்டுக்கு போகும் வரை இந்த நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ வீடு நம்ம சாதாரணமானதை நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம மட்டும் குடியிருக்கிறதுக்கு, நம்ம தூங்குறதுக்கு, நம்முடைய பிள்ளைகளை தூங்குறதுக்கு, இதுக்கு மட்டுமல்ல. அந்த வீடு நம்ம நிம்மதியாக தூக்கம் வர வேண்டும் என்றால், நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய அரவணைப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லு பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, வீடு அமல்களுக்குரிய ஒரு வீடாக தொழுகும் இடமாக இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல கடைசியில சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரன். அப்படி யாராவது மீதமுண்டான தொழுகை வீட்டிலே ஆக்கி கொள்வார்களேயானால் அந்த வீடு நலவான வீடு, நிம்மதியான வீடு, பரக்கத்தான வீடு, ரஹ்மத்தான வீடு, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வீடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் ஆக்கி தருவானது. ஹைருக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஹைர் என்று சொன்னால் எல்லாத்தையும் அடைந்து கொள்வது, எல்லா விதமான பரக்கத்து. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், எப்படி இந்த வீடு சக்கனா நிம்மதி தரும் என்று அல்லாஹ் சொல்றானோ, இதே மாதிரி வார்த்தை இன்னொரு வார்த்தை லியஸ்குனு இலைஹான்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான் ஒரு இடத்துல. உங்களுக்கு மனைவியை நான் அமைத்து தருவதெல்லாம் எதுக்கு தெரியுமா? லியஸ்குனு இலைஹா, அவளை கொண்டு நீ நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. மனைவியை கொண்டு நீ சந்தோஷம் அடைய வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், அவளை கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நான் உன்னை திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். இந்த 2 இடத்திலும் ஒரே வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். வீடு நிம்மதியா இருக்கணுமா? நிம்மதியா இருக்கணும். மனைவியும் நமக்கு நிம்மதியா இருக்கணுமா? 2 மார்க்கப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மனைவிகள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் அந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். அதாவது ஹரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். ஒரு சஹாபிடத்துல அவர் அடிமையாக இருந்தார். ஒரு சஹாபிடத்தில் அடிமையாக இருந்தார் அவர். அப்போ அந்த சஹாபிக்கு கடைசி காலம் நெருங்கி விட்டது. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, அப்பா எனக்கு கடைசி காலம் நெருங்கிருச்சு, நீ இவ்வளோ காலம் என்கிட்ட அடிமையாக இருந்துட்ட, பரவாயில்லை, அதனால ஒரு 10,000 திர்ஹம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சுக்க, தங்க காசுகள் 10,000 தங்க காசு இருக்குது, நீ வச்சுக்க, உன்னை நான் உரிமை விட்டுறேன், நீ போய் எங்கே வேண்டாம் பழச்சிக்கணும். இப்போ அவர் சொன்னார், ஹரீஃப் என்ற அந்த அடிமை சொன்னார், எஜமானவர்களே, இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர், நீங்கள் சஹாபி, உங்களுடைய வாலிப காலத்தில் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் எல்லாம் நான் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தேன். நீங்கள் இப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கும்போது உங்களை விட்டு நான் போனேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகையால் நான் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நான் உரிமையாகி போய் கொள்கிறேன். ஆனால் உங்களுடைய மரணம் வரை நான் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்றார். சரி என்று சொல்லி அவங்களை ஏற்றுக்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. அவர் மரணமும் ஆயிடுறாங்க, அந்த சஹாபி மரணமும் ஆயிடுறாங்க. இப்போ அந்த ஹரீஃப் என்பவர் 10,000 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு மதீனாத்துல் முனவ்வராவுக்கு வர்றார். மதீனாத்துல் முனவ்வராவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃப் நேராக ஒரு வீட்டை வாங்குறார். வீட்டை வாங்கி அங்கே குடியிருக்கிறார். அந்த ஊரில் நல்ல இபாதத்து நிறைந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து பொண்ணு பேசி திருமணம் முடிக்கிறார். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது 2 பேருக்கும் குழந்தை உருவாகிறது. வயிற்றுல 6 மாதம் குழந்தை, இந்த நேரத்தில் இவர் போருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர் என்ன செய்கிறார்? அந்த எஜமானன் தந்த 10,000 திர்ஹத்தை தங்க காசுகளை எடுத்து தன்னுடைய மனைவிட்ட கொடுத்து, அம்மா இதை வச்சுக்க, நான் போகிறதோ போர்க்களத்துக்கு போகிறேன்,
நான் திரும்பி வந்தேன்னா சந்திச்சுக்குருவோம், எப்படி நான் நிலைமைன்னு தெரியாது, ஆகையால் நான் அப்படி வரலன்னா இன்ஷால்லா மறுமையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுறார். ஒரு 6 மாத காலங்கள், 6 மாதம் கழித்து சில நாட்கள் கழித்து செய்தி கிடைக்கிறது, உங்களுடைய கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாளை கழித்து செய்தி கிடைக்கிறது, இல்லை உங்கள் கணவர் இறந்து போகலை, போரில் தான் இருக்கிறாரு, போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக மாறி மாறி செய்திகள் வர வர கடைசி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. கணவர் வரவே இல்லை. 30 ஆண்டு காலங்கள் கழித்து அவர் மதினாவுக்கு வருகிறார். மதினாவுக்கு வந்தால் அங்கே மதினாவுடைய அந்த நிலைப்பாடுகள்லாம் வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா 30 ஆண்டுகள் ஆச்சுல, எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படலாம், எவ்வளவு கட்டடங்கள் கிளம்பி இருக்கலாம், எவ்வளவு புது மாற்றங்கள். இப்போ மதினாவுக்கு வந்து பார்க்குறார், எல்லாமே புதுசாக இருக்குது. கடைசியில் நம்முடைய வீட்டை, அவருடைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டா வீட்டுக்குள்ளே போய் நுழைகிறார். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒரு வாலிப வயசு பையன் வருகிறார். ஒரு வாலிப வயசு, ஒரு 30 வயசு தக்க பையன் வருகிறார். வந்தா நீ யாரப்பான்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறார், அந்த பையன் கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு. இவர் திருப்பி கேட்குறார், நீ யார் அப்படின்னு கேட்டார். நீ யார் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. என் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ உள்ளே நுழைஞ்சுக்கிட்டு சலாமும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன நீ யாருன்னு கேட்குறிய, முதல்ல வெளியப்போ அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சார். இவர் திருப்பி சட்டையை பிடிச்சார். அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சிட்டு நீ முதல்ல வெளியே போ, இது ஏன் வீடு அப்படிங்கிறார். இப்படியாக 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. தெரு மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. கூடிட்டா கடைசியில் ஒரு அறையிலிருந்து ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெண்மணி உத்து பார்க்கிறார். அந்த பெண்மணி இவருடைய மனைவி. ஆகா, நம்முடைய கணவர் வந்திருக்கிறார், 30 ஆண்டு காலம் கழித்து வந்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு, அந்த பையனுக்கு சொல்றாங்க, அப்பா நீ முதல்ல கையை எடு அப்படிங்கிறான். நீ முதல்ல கையை எடு. அவர் யாரு தெரியுமா? அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொல்கிறார். உன்னுடைய தந்தை அவர். தந்தை என்று சொன்னோன்னே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த வாப்பா மகனுக்குள்ள பிரச்சனை, இதுலேயே நம்ம போய் மூக்க நுழைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவரும் போயிட்டார். இப்போ மனைவிட்ட போறார். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 30 ஆண்டு காலம் கழித்து வர்றாங்க அல்லவா. இப்போ இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு வார்த்தையை விடுறார். என்னுடைய எஜமானிடத்திலிருந்து 10,000 திருகத்தை இடத்தில் தந்து விட்டு போனேனே, அதுக்கு என்ன கணக்கு வழக்கு, நீ என்ன செய்தாய்? யோசிச்சு பாருங்க. 30 ஆண்டு காலம் கழித்து இவர் கேட்கிறார். நம்ம பெண்கள்கிட்ட கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆயிருக்கும் சொல்லுவாப்போம். இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த பெண்மணிக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. ஒழு செய்து விட்டு அந்த அம்மா சுஜூதுல உட்காந்துட்டாங்க. பொதுவாக நம்ம மனைவி வீட்டுல மனைவி தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம வெளியில இருந்து பணம் காசுக்கு அனுப்புறோம்னு சொன்னா நம்ம கேள்வி கணக்கு கேட்கணும். என்ன செஞ்ச? நான் இவ்வளவு பணத்தை அனுப்பினேனே, இத்தனை லட்சம் ரூபாய் அனுப்பினேனே, நீ என்ன செஞ்ச என்ற கேள்வி கணக்கு நம்ம கேட்கணும். கேட்க வேண்டும் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண்கள்கிட்ட இருக்குது. ஆண்கள் தான் வெளியில போய் சம்பாரிச்சு பணத்தை அனுப்புறாங்க. அவங்க சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு கொண்டு வீட்டில் எந்த அளவுக்கு சிக்கனமாக வேஸ்ட் இல்லாம தன்னுடைய கணவருடைய பொருளாதாரத்தை வீணடித்து விடாமல், ஆடம்பரம் செய்யாமல் எப்படி அவர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதை பெண்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். இந்த கேள்வி கணக்கை கணவன் கேட்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பாடம். அது இன்னைக்கு கேட்காததுனால தான் நிறைய பேர் என்ன தெரியுமா, வெளிநாட்டில இருந்து லட்சமா பணம் அனுப்புவாங்க. இங்க எல்லாமே ஆடம்பரமாக அங்க செலவழிக்கப்படுகிறது. இவர் வெளிநாட்டில இருந்து வரும்போது 1 மாசமோ 2 மாசமோ லீவுக்கு வருவாரு. கடைசியில பாத்தீங்கன்னா 15 1 மாசத்துல உள்ள காசை செலவு செஞ்சுட்டு மீதி காலங்களுக்கு அடுத்த ஆள்கிட்ட கடனை வாங்குவார். இவர் வெளிநாட்டுக்கு போறது, டிக்கெட்டு போடுறதுக்கு கூட கடன் காசு இல்லாம கடனை வாங்கிட்டு இங்க போவாரு. 3 மாசம் அங்க போய் கடனை தான் அடைக்குவார். அப்போ நிர்வாகம் சரியில்லாத பெண்களிடத்தில் நம்முடைய காசு பணம் போனால் இப்படிதான் கஷ்டங்கள் வரும். குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது, ஒரு சுபிட்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கணவன் எவ்வளவு சம்பாதித்து தருகிறான், அது இவ்வளவுதான் சம்பாதித்து தர வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் அல்ல. அவருடைய ஹக்கில் அல்லாஹ் எவ்வளவு நாடி இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவர் தருவார். அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தை சரியான முறை நிர்வகிப்பது ஒரு பெண்ணுடைய கடமை. அந்த கடமையை நிர்வகிப்பதை நீ ஒரு ஆண் கேட்க வேண்டும். அது 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கேட்கணும், லட்சமா இருந்தாலும் கேட்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இங்கே தான் நிற்கிறது. நான் இத்தனை லட்சமே அனுப்புனேனே, என்ன ஒன்றைத்தையும் காணோம், கையில் காசு சொல்ற, என்ன செஞ்ச? இங்கே கேட்கக்கூடாது.
செலவழிச்ச பிறகு கேட்டு பிரச்சனை வர்றதுல அது வந்து பெரிய அப்பவே நீங்க கேட்கணும், ஆரம்பத்திலிருந்தே கேட்கணும் என்பதை இது ஒரு நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய பாடமாக சொல்கிறது. இந்த அம்மா சுஜூதுல உட்கார்ந்து அழுகிறாங்க, யா அல்லாஹ் இதற்கு ஒரு விளக்கம் நீ தான் கொடுக்கணும். சுபுகுடைய நேரமாகிறது, இவர் போறார், போய் பள்ளிவாசல்ல தொழுக போகிறார். கடைசி சஃப்ல தான் இவருக்கு தொழுகை கிடைக்கிறது. ஏன்னா அப்போலாம் வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் சின்ன ஒரு விளக்க வச்சுட்டு தான் அவங்க தொழுகிறாங்க. அவ்வளோது அழகான கராத் ஒரு பையன் ஓதுகிறான், அவ்வளோது அழகான இனிமையான கராத்து. இவர் அப்படியே மெய் மறந்து அப்படியே தொழுகையில் நிற்கிறார். இது யாரு? மதீனா வாசிகள். அப்படி இவ்வளவு கூட்டமாக வந்து தொழுகிறார்களே, எங்கும் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த பையன் யார் பெற்ற பிள்ளை? அசந்து போகிறார். மதீனாவில் இப்படிப்பட்ட ஒரு இமாமா என்று அசந்து போகிறார். தொழுகை முடிக்கிறது. அடுத்த கணம் அவரிடத்தில் பாடம் படிப்பதற்காக வேண்டி மாணவர்கள் கூட்டமாக அவரை சூழ்ந்திருக்கிறார். பயானும் அவ்வளவு அழகான பயான் பண்ணுகிறார், அவ்வளவு அழகான இனிமையான கருத்துக்கள் இருக்கிறது. அப்படியே மெய் செலுத்து போகிறார். இவர் யார் என்று தெரியவில்லை. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டார், இவர் யாரு? தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இவர் தான் இந்த ஊருடைய மிகப்பெரிய இமாம். வயசு 30 தான் ஆகிறது. மிகப்பெரிய இமாம். இவர் அவ்வளவு பெரிய இவருடைய கிராத்தை கேட்பதற்காக வேண்டி எங்கிருந்து வருகிறார்கள், இவருடைய பயானை கேட்பதற்காக வேண்டி வெளியூர்ல இருந்து வருகிறார்கள். ஆனால் நீ யாருன்னு கேட்கிறேய அப்படி சொல்லிட்டு இவர் விவரத்தை சொல்றார். இந்த மாதிரி இவருடைய வாப்பா 30 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாரு, அவர் போருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில் அந்த அம்மா தான் இவரை வளர்த்துச்சு. அவ்வளவு ஒழுக்கத்தோடும் நல்ல மார்க்கப்பற்றோடும் நல்ல மதரசாவில் வளர்த்து எடுத்து இவ்வளோ பெரிய ஆலிமாக ஆக்கி அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இவர் விளக்க சொல்றாரு. இவருக்கு அப்படியே மனசு ஆடி போயிடுச்சு. நம்ம மகனா இது, நம்ம மகனை இப்படி நம்முடைய மனைவி வளர்த்து வச்சிருக்கிறாளா? நாம் போய் நம்முடைய மனைவிட்ட என்ன கணக்கு வழக்கு கேட்டு விட்டோமே. 30 வருடத்திற்கு முன்னால் 10,000 திர்ஹத்தை கொடுத்ததற்கு இப்போ போய் நாம் இப்படிப்பட்ட ஒரு கணக்கு வழக்கை கேட்டு விட்டோமே. நம்முடைய பிள்ளை பற்றி நாம் கேட்கவில்லை. நம்முடைய பிள்ளை நீ எப்படி வளர்த்தாய், என்ன ஆனது என்று கேட்கவில்லை. ஆனால் நம்முடைய பணத்தை நாம் கேட்டு விட்டோம் என்று அப்படியே வெக்கித்து அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஆடுகிறது. ஆஹா, வெக்கப்படுகிறார். அப்படியே தள்ளாடி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி அப்படியே 6 hour உட்கார வச்சு, என்னங்க ஏன் ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்றார், நான் 10,000 திர்ஹத்தை பற்றி நான் கேட்டேன், அதற்கு விடை பள்ளிவாசலில் தெரிந்து விட்டது. என்னுடைய மகனன் இந்த ஊருடைய மதீனத்து முனவ்வராவுடைய பெரிய இமாமா, தலைமை இமாமாக இருக்கிறானா? அவனுடைய பயானை கேட்பதற்கு கூட்டமாக வருகிறதா? அப்போ என்னுடைய 10,000 திர்ஹத்தை வைத்து உன்னுடைய குழந்தையை இந்த அளவுக்கு நீ வளர்த்து விட்டாய் என்று சந்தோஷப்படுகிறார். இப்படி இருக்கணும் ஒரு பெண்மணி என்பது. இப்படிப்பட்ட பெண்மணியை கொண்டுதான் அல்லாஹ் சொல்றான் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நிர்வாகம் செய்ய திறமை இருக்கணும், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் வீட்டிலே தொழுதால்தான் அந்த வீடு நிம்மதியான வீடாக மாறும், மார்க்கப்பட்டுள்ள வீடாக மாறும். அந்த வீட்டிலே மகிழ்ச்சி உண்டாகும், அந்த வீட்டிலே பரக்கத்து உண்டாகும், அந்த வீட்டிலே சந்தோஷம் உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, அனீரு புயூத்தக்கும் பிதிக்ரில்லாஹ், உங்களுடைய அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய வீட்டை நீங்கள் ஒளிமயமாக ஆக்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஜஅலு லி புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் ஜுஸ்அன், சில தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுகுங்கள். வலா தத்தஹதுஹா கபுரன், கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். எப்படி தெரியுமா? கமத்தகதத்தில் யஹூது வன்னஸாரா புயூத்தஹும் குபூரா, யூதர்களும் நசராக்களும் அவருடைய வீடுகளை அமல்கள் இல்லாத வீடாக ஆக்கி கபர்களாக ஆக்கியதை போன்று உங்களுடைய வீடுகளையும் கபர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். இவ்வளவு அழகா அற்புதம் சொல்றாங்க பாருங்க. அந்த யூதர்களும் நசராக்களும் தன்னுடைய வீடை அமல்கள் இல்லாமல் கபரை போன்று ஆக்கி வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபஇன்னல் பைத்தல்லதி யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆனு, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். யுதீஉ லி அஹ்லிஸ் ஸமாஇ கமா யுதீஉன் நுஜூமு ஃபீ லி அஹ்லில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு எப்படி நட்சத்திரம் தெரிகிறதோ அது மாதிரி வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு நட்சத்திரத்தை போன்று மின்னிக்கொண்டு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு காலத்துல எல்லாம் நம்ம வீடுகளில் குர்ஆன் ஓதுற சவுண்டு தான் கேட்கும். மக்ரிப் நேரத்தில் போனோம்னு சொன்னால் குர்ஆன் ஓதுற சவுண்டு கேட்கும்.
சஹருடைய நேரத்தில் போனோம்னா குர்ஆன் ஓதுற சவுண்டு கேட்கும். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, சஹருடைய நேரத்தில் சஹரு நிகழ்ச்சி பார்க்குறாங்களாமா. எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா இது. சஹரில் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பயானை கேட்டு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், கேட்டால் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கொள்ள போகிறாங்களாமா. சஹருடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ் சொல்றான். சஹருடைய நேரம் ஈமானுடையவர்கள் மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நடுநிசி நேரம் சஹருடைய நேரத்தில் உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய ரப்பு முதல் வானத்தில் வந்து விடுகிறான். இந்த பூமியுடைய வானத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த வானத்திற்கு வந்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னிடத்தில் கஷ்டத்தை போக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, என்னிடத்தில் ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வாங்கு சொல்ற வரையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னிடத்தில் கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்கள் கேட்கிறாங்களா, நான் கஷ்டத்தை நீக்குகிறேன். என்னிடத்தில் ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, ரிஸ்கை நான் கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, பாவ மன்னிப்பை நான் வழங்குகிறேன் என்று சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹருடைய நேரம் அமல் செய்வதற்கு உண்டான நேரம், வீட்டிலே அமல் செய்வதற்கு உண்டான நேரம். அந்த நேரம் டிவி பார்க்கிற நேரம் அல்ல. இந்த மாதம் அந்த நேரத்தில் டிவி அது இந்த மாதத்தில் பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமை யோசித்து பாருங்க. சஹரு நிகழ்ச்சி நம்ம ஆட்களே நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா இது. எவ்வளவு திசை திருப்புகிறார்கள் தெரியுமா. அந்த சஹரு நிகழ்ச்சி வருவதெல்லாம் பெரும்பாலும் என்ன தெரியுமா, விளம்பரம் தான் வருது. இந்த ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க இந்த கடைக்கு வாங்க, ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க இந்த கடைக்கு வாங்க, நகை எடுக்க அந்த கடைக்கு வாங்க, இதைத்தான் அங்கே ஓட்டப்படுகிறது. இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் பெரும்பாலும். இதை பார்த்து எத்தனை பேருக்கு அந்த ட்ரெஸ் எடுக்க போக வேண்டும் சிந்தனை வருகிறது தெரியுமா. அப்போ வீடு என்பது நம்ம வீட்டில் அந்த நேரங்களில் அமல் செய்வதற்கு உண்டான ஒரு நேரம். 5 வேளை தொழுகைக்கு அப்புறம் பிரதானமான தொழுகை என்ன தொழுகை தெரியுமா, தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை நான் அடிக்கடி பயான்ல சொல்றது உண்டு. என்ன தெரியுமா, 5 வேளை தொழுதால் அல்லாஹ்வை நீ பிரியப்படுகிறாய் என்ற அர்த்தம். ஏன்னா அது உன்னுடைய கடமை, நீ செஞ்சு ஆகணும். செய்தால் நன்மை, செய்யலைன்னா குற்றம், தண்டனை இருக்கு உனக்கு, அது பாவம். அது 5 வேளை கடமை. சுபு மகரிப் இஷா சுபு லுகர் அத்தனையும் என்னது, உன்னுடைய கடமை. நீ செய்தால் அல்லாஹ்வை நீ பிரியப்படுகிறாய் என்ற அர்த்தம். ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அவனை பிரியப்படுகிறான் என்ற அர்த்தம். ஏனென்றால் அல்லாஹ் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவனை எல்லாரும் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவனை மட்டும் முழிக்க வைத்து அல்லாஹ் என்னை வணங்கு என்று சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை பிரியப்படுகிறான் என்ற அர்த்தம். தஹஜ்ஜத்தில் எவ்வளவு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா. ஃபர்தான தொழுகை ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வை இவன் பிரியப்படுகிறான், இவன் தேடுகிறான். ஆனால் தஹஜ்ஜத் ஒரு மனிதன் தொழுதால் அல்லாஹ் அவனை தேடுகிறான். நீ வணங்கு, உனக்கு எல்லாத்தையும் தருகிறேன், என்னை வணங்கு இந்த நேரத்தில் என்று அவனை எழுப்பிவிட்டு அவனை அல்லாஹ் தொழுக வைக்கிறான் என்ற அர்த்தம். அப்போ தஹஜ்ஜத் என்பது ஒரு உன்னதமான ஒரு அமல், உன்னதமான ஒரு செயல். அது வீட்டிலே நடைபெறக்கூடிய ஒரு அமல். அந்த வீட்டிலே எந்த வீட்டிலே இந்த அமல் நடைபெறுகிறதோ அந்த வீடு தான் நிம்மதியான வீடு என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ நம்ம வீடு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. அந்த வீடு நமக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிம்மதி தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடு நமக்கு கிபிலாவாக, தொழும் இடமாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடமாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடமாக, குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வீடுகளை ஆக்கி தருவானாக. நம்முடைய பெண்களை தொழக்கூடிய பெண்களாக ஆக்கி தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை தொழக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, இன்னும் பிற அமல்களை தொழக்க செய்யக்கூடியவர்களாக, தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக ஆக்கி தருவானாக. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் எல்லா விதமான நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.